ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கந்தர் அலங்காரம் அன்றைக்கு ஒரு சிறிய முன்னுரையுடன் விஜயதசமி என்று ஆரம்பிக்கப்பட்டது. இன்று முதல் ஒவ்வொரு பாடல்களாக, முதலில் காப்பு செய்யுள் விநாயகருக்காக ஏற்றப்பட்டது. முருகனையும் சேர்த்து எப்படி சொல்கின்றார் என்பதை நாம் அனுபவிக்கலாம். அருணகிரியார் கந்தனுக்கு செய்த அலங்காரங்களை ஒவ்வொரு பாடலாக 108 பாடல்களாக, காப்பு செய்யுள் 100 செய்யுள், 100 பயன், இன்னும் ஒரு 6 100 பயனாக 6 செய்யுள்கள், 108 மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட இந்த கந்தர் அலங்கார மாலையை ஒவ்வொரு மலராக நாம் இன்று முதல் அனுபவிக்க தொடங்கலாம். முதலில் காப்பு செய்யுள். இந்த காப்பு செய்யுள் அப்படிங்கும் போது முதல்ல விநாயகரை வணங்கிதான் எல்லாருமே நம்ம முதல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அருணகிரியாரும் அதே போன்று விநாயகர் காப்புடன் இந்த செய்யுளை ஆரம்பிக்கின்றார். இந்த செய்யுள் அனைத்தையுமே அவர் கட்டளை கலித்துறை அப்படிங்கிற இதுல ஏற்றி இருக்கிறார். இந்த கந்தர் அலங்காரம் இலக்கணங்கள், தமிழ் இலக்கணங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுல இது கட்டளை கலித்துறை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கட்டளை கலித்துறைனா 5 சீரடியாக ஒவ்வொரு வரியும் 5 சீரடியை கொண்டு 4 வரிகளை கொண்டு இருக்கின்றது. இதுதான் கலித்துறை. அப்போ இதுல என்னதுன்னா நேர் அசை அப்படின்னு சொல்லுவா. நிறையசை நம்ம இலக்கணம், தமிழ் இலக்கணத்துல படிக்கும் போது இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுல நேர் அசையில தொடங்கினதுனால அடிக்கு 16 எழுத்து, அதாவது அந்த ஒற்று மேல புள்ளி வச்சு இருக்கும் இல்லையா, அந்த சொற்கள் நீங்களாக, அந்த எழுத்துக்கள் நீங்களாக 16 எழுத்து அடிக்கி, நிறை அசை அதுல தொடங்கின அடிக்கு 17 எழுத்து. இதுதான் கட்டளை கலித்துறை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த காப்பு செய்யுள் என்ன பண்றா, அடல் அப்படிங்கிற நிறையசையோட தொடங்கப்படுகின்றது. அதனால ஒவ்வொரு அடியிலும் இந்த ஒற்று நீங்களாக 17 எழுத்துக்களை கொண்டு 5 சீரடி 4 வரிகள் 4 இதை கொண்டு அமைந்திருக்கின்றது இந்த கட்டளை கலித்துறை என்பது. முதலில் காப்பு செயலை அனுபவிக்கலாம். ஆடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடப்படன படுகுட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. ஆடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடப்படன படுகுட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடல் அருணை திருக்கோபுரத்தே. அடல் அருணை திருக்கோபுரம் இது எதை குறிக்கின்றது? அடல் வலிமை பொருந்திய திருவண்ணாமலை, அருணை திருவண்ணாமலை திருக்கோபுரம், அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள கோபுரத்திலே, அந்த கோபுரத்தில் அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று,
அப்போ அந்த திருவண்ணாமலை கோபுரத்தோட எந்த வாசல்? வடக்கு திக்கில் அங்குள்ள வாசலுக்கு அருகில் போய், அந்த வாயிலுக்கு வட அருகில், வடக்கு திக்கின் அருகில் போய் யார் இருக்காங்க? சென்று கண்டு கொண்டேன். யாரு? விநாயகர். அங்க விநாயகர் இருக்க, அந்த விநாயகரை தொழ வருபவர்கள் எப்படி வருகிறார்களாம்? கண்டு கொண்டேன். எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறார்னா, வருவார் தலையில் தடப்படன படுகுட்டுடன் அப்படிங்கிறார். என்ன? எல்லாரும் பிள்ளையாரை பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணுவா? கையெடுத்து அப்படி நெத்தியில டக்கு 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 டக்குன்னு தடப்படன்னு கொட்டிப்பா இல்லையா? அதனாலதான் தடப்பட, சிரசுகளில் தடப்பட எனும் ஒலி எழுமாறு படுகுட்டுடன், அந்த படுகின்ற குட்டுடன், தலையில கைய வச்சுட்டு குட்டிக்கிறா இல்லையா? அந்த குட்டு, அந்த தடப்படன்னு அப்படி குட்டிக்கின்ற அந்த குட்டுகளோட ஒலிகளுடன் சர்க்கரை முக்கிய கை, சர்க்கரையினால் செய்த உண்டிகள், தின்பண்டங்கள், சர்க்கரையினால் செய்த தின்பண்டங்களை முக்கிய கை அப்படிங்கிறார். யாரு? விநாயகர். முக்கிய கை எது? அவருக்கு தும்பிக்கை இருக்கு. அப்போ அதனால எடுத்து அந்த சர்க்கரையினால செய்தப்பட்ட அந்த தின்பண்டங்களை எடுத்து விழுங்குகின்ற துதிக்கையினையும் கடம் தட கும்ப களிற்றுக்கு, கடதட அப்படின்னு சொல்றார். இப்போ கட தடம்னா என்னது? மதம். தட கும்பம் அப்படின்னா பெரிய கும்பம் போன்ற அந்த மத்தகங்கள் இருக்கும் இல்லையா யானைக்கு, அந்த கும்பம் போன்ற ஸ்தலங்களை உடைய மத்தகத்தினையும் உடைய யாரு? களிறு, கும்பக்களிறு, யானை முகம் பொருந்திய விநாயகருக்கு இளைய களிற்றினை பின் பிறந்தவனாகிய, இளையவன் சொல்றோம் இல்லையா? இளையவன், மூச்சவன் இளையவன் அப்படின்னு சொல்றான். அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுக்கு இளைய களிற்றினர் பின் பிறந்தவனாகிய இளமை பொருந்திய யானையாகிய முருகக் கடவுளை கண்டு கொண்டே நான் தரிசனம் செய்தேன் அப்படின்னு சொல்றார் அருணகிரியார். இதுல பிள்ளையாரையும் சொல்லி விநாயகரை ஆரம்பிச்சுட்டு அவரோட தம்பியை நான் பார்த்தேன் அப்படின்னு அழகா முடிக்கிறார். இதுல என்ன சொல்ற? வலிமை பொருந்திய திருவண்ணாமலை என்னும் கஷேத்திரத்தில் அதில் உள்ள அந்த அழகிய கோபுரத்தில் அந்த வாசலுக்கு வடக்கு திக்கின் அருகில் போய் தொழ வருபவர் சிரசுகளில் தடப்பட எனும் ஒலி எழுமாறு படுகின்ற குட்டுகளுடன் சர்க்கரையினால் செய்த தின்பண்டங்களை விழுங்குகின்ற தும்பிக்கையினையும் மதத்தினையும் பெரிய கும்பம் போன்ற ஸ்தலங்களை உடைய மத்தகத்தினையும் உடைய யானை முகம் பொருந்திய விநாயகருக்கு பின் பிறந்தவனாகிய இளமை பொருந்திய யானையாகிய முருகக் கடவுளை கண்டு கொண்டேன், தரிசனம் செய்து கொண்டேன் அப்படின்னு அருணகிரியார் தன்னுடைய காப்பு செய்யுள்ள ஆரம்பிக்கிறார். அடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த காலத்திலும் கெடாத தன்மை உடையது, திண்மையானது, வலிமையானது. இப்பேற்பட்ட மலை திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது! தூரத்திலே நின்று தரிசிப்பவரின் வினைகளை எல்லாம் தவிர்க்கும் திண்மை, வலிமை வாய்ந்தது. நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு வீடு பேற்றினை அளிக்கும் தன்மை, அந்த அப்பேற்பட்ட வன்மையும் கொண்டது திருவண்ணாமலை. இதுல நம்ம ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருப்போம். திருவாரூரில் பிறந்தாலும் காசியில் இறந்தாலும் தில்லையை தரிசித்தாலும் திருவண்ணாமலையை நினைத்தாலும் முக்தி கிடைக்கும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? திருவாரூரில் பிறந்தாலும் காசியில் இறந்தாலும் தில்லையை தரிசித்தாலும் திருவண்ணாமலையை நினைத்தாலும் முக்தி கிடைக்கும். இப்போ அருணம் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். அருண நிறம்னா என்னது? செம்மையான நிறம் இல்லையா?
அப்போ அந்த நிறத்தை உடைய மலை, அதனால அது அருணை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. திருவண்ணாமலையோட நிறம் சிவந்த செம்மை நிறமா. சிவபெருமான் எதனால நம்ம அங்க திருவண்ணாமலையை பார்த்திருக்கோம்? யாருக்கும்? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் 2 பேருக்கும் யார் பெரிசு அப்படின்னு ஒரு சண்டை வருது. அப்போ ஒரு ஜோதி ஸ்வரூபம் தோன்றுகின்றது. அத பகவான் யாரு? சிவபெருமான் ஜோதி மயமாக நின்று அடிமுடி காணாமல் திருவண்ணாமலை. அதான் அந்த இது. திருமால் இப்ப வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில போறார். அவரால் கண்டுபிடிக்க முடியல அடிய. பிரம்மா மேல போறார் முடி. அவர் பொய் சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு தாழம்பூ சாட்சியா வச்சுட்டு, அதனால தாழம்பூ சிவபெருமான் பூஜைக்கே உகந்தது இல்லைங்கிற மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கொண்ட முரண்பாட்டினை அகற்றுவதற்காக ஜோதிமயமாக நின்றார் சிவபெருமான். அதுதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றது நம்ம அருணகிரி புராணத்துல பார்க்கும்போது. இப்போ இதுல அந்த அப்படின்னு பார்க்கும்போது அழகிய அப்படின்னு அந்த வாயில், அந்த வட வரிகள் சென்று அப்படிங்கிற இல்லையா, தடப்படன்னு சொல்ற நம்ம அது ஒலி எழுப்புறது. அதனால அதை ஒலி குறிப்பா சொல்லியிருக்க. சர்க்கரையினால் செய்த அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா, சர்க்கரை அது நம்ம அதனாலதான் நிறைய பட்சணம் பண்ணுவோம். வெல்லம் வச்சு நிறைய பட்சணம் பண்றோம் இல்லையா. அப்போ விநாயக பெருமானுக்கு எது பிடிக்கும்? பால், தேன், பாகு, பருப்பு. இந்த 4 பொருட்களும் பிடிக்கும் இல்லையா. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து நான் உனக்கு தருவேன் தூய அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்புறம் அப்போ அப்பேற்பட்ட அந்த 4 விதமான இதுவும் அதுல இந்த பாகு அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றது இந்த சர்க்கரையினால் செய்யப்படும் அந்த தின்பண்டங்கள். அப்போ சர்க்கரை அது பாகின் பால் சொல்லப்படுகின்றது. வாய் நிறைய என்ன வாயில என்னத்த முக்கின்னு இருக்க அப்படின்னு கேட்போம். என்ன வாய் நிறைய ஒப்புங்கிறியே அப்படின்ட்டு. அப்போ வாய் நிறைய வைத்து உண்ணுவதை நம்ம மொக்குதல் அப்படின்னு சொல்றோம். இப்ப களிறு ஆண் யானை. ஆண் யானை மத கழிப்பு கொண்டது, அதனால அதுக்கு களிறு அப்படின்னு நம்ம சொல்றோம். விநாயகரோட உறுப்புகள்ல அவருடைய தலை எப்படி இருக்கு? சிரசு யானை தலை. அதனால அவரை களிறு அப்படின்னு அருணகிரியார் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அந்த களிற்றுக்கு இளைய களிறு, பின் பிறந்தவனாகிய அந்த களிறு யானையாகிய முருகன். இப்போ இது யானை உருவெடுத்து சிவபெருமான் அந்த பயந்ததாலும் யானை முகனின் திரு தம்பி இல்லையா, அதனால தெய்வ யானைக்கு கணவன். அப்படினால இவரையும் அந்த இளைய களிறு அப்படின்னு அருணகிரியார் இந்த இடத்துல சொல்றாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இதுல. ஏன்னா யானை உருவெடுத்த சிவபெருமான் பயந்ததாலும் யானை முகனின் தம்பி ஆனாலும் தெய்வ யானைக்கு கணவன், அதனால இவரையும் என்ன சொல்ற? இளைய களிறு அப்படின்னு சொல்ற. அப்போ இது யாருக்கு ஒரு கடவுள் வணக்கமா சொல்றார்? இத பொது வணக்கமாக விநாயகரை சொல்லி தன்னுடைய நூலுக்குரிய தலைவன் யாரு? முருகப்பெருமான். இங்க அவருக்கும் சேர்த்து சொல்லி ஒரு கடவுள் வணக்கமாக இந்த செய்யுளை, காப்பு செய்யுளை அமைத்திருக்கின்றார். இதுல குடம், கும்பம் போன்ற குடம் போன்ற அமைப்புடைய மத்தகத்தை கொண்டதுனால கும்ப களிற்று அதுன்னு சொல்றாரு அவர். இதுல ஒரு பொது பொருளாக என்ன பார்க்கலாம்னா, திருவண்ணாமலையிலுடைய அந்த ஆலயத்தோட திரு கோபுரத்தோட வடக்கு பாகத்தில் எழுந்தருளி இருக்கும் விநாயக பெருமானை அவரையும் வணங்கி சொல்லி அவருக்கு பின் பிறந்த முருக கடவுளையும் நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு இதுல அழகா அந்த கருத்து ஏற்புடையதாக சொல்கின்றார் அருணகிரியார். அழகான ஒரு காப்பு செய்யுள் கட்டளை கலைத்துறையில் அமைத்து நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்தது இந்த கந்தர் அலங்காரத்தின் முதல் செய்யுள், முதல் பாடலாக பார்க்கலாம். இதுல பிரபஞ்ச பந்தம் நீக்கியதை பத்தி அருணகிரியார் சொல்ற. நம்ம அதை இப்ப அனுபவிக்கலாம். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவ செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழிகை
தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு சொல்றார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. பேற்று இது வீடு பேர், அந்த முக்தி அப்படின்ற மோட்சம் என்பதை அடைவதற்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தவமே நான் செய்யல. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, கொஞ்சம் கூட ஒரு தவமே நான் செய்யவே இல்லையே. அப்பேற்பட்ட என்னை அடியேனை இவர் எப்படி சொல்றார் பாருங்கோ. பேற்றை வீடு பேராகிய பயனை எய்துவதற்கு கொஞ்சம் கூட ஒரு தவமே நான் செய்யல. அப்படிப்பட்ட எனக்கு என்னை அடியேனை செஞ்சடா அடவி மேல் சிவந்த செஞ்சடா அடவி எப்பேற்பட்டது? செம்மையான அந்த சிவந்த கபர்த்தம் அப்படிங்கிற சடையாகிய அந்த அடவி, செஞ்சடா அடவிங்கிறத. அப்போ கபர்த்தம் என்கின்ற சடையாகிய காட்டின் மீது அடவி மேல் ஆற்றை கங்கா நதியையும் பணியை பாம்பையும் இதழியை கொன்றை மலர் மாலையினையும் தும்பையை தும்பை மாலையினையும் அம்புலியின் கீற்றை எத திங்களின் ஒற்றை கலையினையும் சந்திரனோட ஒற்றை கலையினையும் புனைந்த யாரு அணிந்திருக்கின்ற பெருமான் யாரு? சிவபெருமான். இதுல யாரெல்லாம் சொல்லிருக்க? முதல்ல விநாயகரை சொல்லல, இப்ப அப்பாவை சொல்லி பிள்ளைய சொல்லி கொண்டு வர பாருங்க. அப்போ சிவபெருமானின் குமாரன் கிருபாகரன், இளைய புதல்வரும் கிருபாகரன் அருளுக்கு உறைவிடமாகிய முருகப்பெருமானே கிருபாகரனே பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. பிரபஞ்சம் எனும் சேற்று, இந்த உலகம் அப்படிங்கிற சேற்றினை கழிய வழிவிட்ட, அதை நீங்குமாறு நன்னெறியினை அடியேனுக்கு நீ அளித்த கருணைதான் என்ன? உன்னுடைய அப்பேற்பட்ட தன்மையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். என்ன அழகு! இவர் பேற்றை தவம் சற்றும் இல்லாத வீடு பேராகிய பயனை எய்துவதற்கு நல்ல தவம் ஒரு சிறிது கூட செய்யாத இந்த அடியேனை சிவந்த கபர்த்தம் என்னும் சடையாகிய காட்டின் மீது கங்கா நதியையும் பாம்பையும் கொன்றை மலர் மாலையினும் தும்பை மாலையினையும் திங்களின் சந்திரனின் ஒற்றை கலையினையும் அணிந்திருக்கின்ற சிவபெருமானின் குமாரன் இளைய புதல்வர் அருளிற்கு உறைவிடமாகிய முருகப்பிரானே பெருமானே, இந்த உலகம் என்னும் சேற்றினை நான் பூசிக்கொண்டிருக்கேன், அதை நீங்குமாறு நன்னெறியினை அடியேனுக்கு நீ தந்த உன்னுடைய தன்மைதான் என்னே அப்படின்னு சொல்ற. இதுல பேற்றை தவம் சற்றும் இல்லாதன்னு சொல்ற. இவர் என்ன சொல்றார்? அதுல பார்த்தோம் முன்னுரையில, கீழே விழப்போனவர் முருகனை தாங்கி குருவாக அவருக்கு இருந்து தடுத்து ஆட்கொண்டு சும்மா இருன்னு சொல்லிட்டு போனார். ஓராண்டுல 12 ஆண்டுகள் அந்த திருவண்ணாமலையில் கோபுரத்தோட அடியில இருந்திருக்கார் முருகனை நினைச்சுட்டோ. அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார்? ஒரு தவம் கூட சிறிதும் செய்தாத என்னை அப்படிங்கிற.
எப்பேற்பட்ட இது இவருக்கு. 12 ஆண்டுகள் முருகரை நினைத்து அந்த கோபுரத்து அடியில உட்கார்ந்துட்டு இருந்திருக்க. இவர் ஒரு பேருமே நான் செய்யலை அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட அடக்கத்தோட சொல்றார் பாருங்க. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேரு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல மாயைக்குள்ள சுற்றின்னு இருக்கோம். இந்த மாயை நம்மள அழுத்தின்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த பெறப்படுவது பேரு பேற்றை அப்படின்னு சொல்லும் போது பெறப்படுவது அப்படிங்கிற பொருள் இங்க முக்தி அல்லது வீடு பேரு. அடுத்தது இதுல சேற்றில் விழுந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது நம்மள புதக்குழி மாதிரி உள்ள இழுத்து அமுக்கிறோம், அதுல அகப்பட்டுருவோம். அது போலத்தான் இந்த உலகமும். இந்த உலகத்துக்குள்ள பிறந்து நம்மள அதுலயே சுழன்றிட்டு இருக்கும் போது அந்த மாயையில நம்மள மூழ்குவித்து அதை அதுக்குள்ள அகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால இந்த பிரபஞ்சமும் ஒரு சேரு அப்படிங்கிறார். அதனால இந்த பிரபஞ்சம்ங்கிறது சேர எனக்கு நீங்க மாறி நீ ஒரு வழி கொடுத்தியேப்பா, உன்னோட கருணையை நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்ற? செஞ்சடா செம்மை சடா அடவி. அப்போ என்னதுன்னா சடா அடவி அப்படிங்கறதெல்லாம் என்னதுன்னா வட சொற்கள். அப்போ இதுல கொன்றை மாலை, கொன்றை ஏன் சொல்றாருன்னா இது பிரணவ வடிவமானது. இறைவன் அவர் பிரணவ வடிவம் உடையவன்கிறதை நிரூபிப்பதற்காக, இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த கொன்றை மாலையை தன்னுடைய முடியில் சூட்டி கொண்டு அருளினார் சிவபெருமான். அப்பேற்பட்ட பெருமான், பெருமை உடையவன் யாரு? சிவபெருமான். அவருடைய குமாரன் எது? மாறன். எப்பேற்பட்டவன்? அழகன். முருகன் என்றாலே அழகு, சுந்தர அழகு, சுந்தரன் அவர் வந்துட்டோம். இதுல அப்பேற்பட்ட அழகு என்றும் கௌமார பருவம், என்றும் இளமையாகவே இருக்கக்கூடியவன், கௌமார பருவத்தையே உடையவன் அப்படிங்கிறதுனால குமாரன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்ப என்ன சொல்ற? தவமே புரியாத என்னை இந்த பிரபஞ்சம் என்கின்ற சேற்றிலிருந்து நீங்கி நான் முக்தி அடையுமாறு உய்யுமாறு என்னை நன்னெறியில் ஆட்டுவித்து இந்த குமார கடவுள். நீ யாரு? குமார கடவுள். கிருபைக்கே கருணைக்கே உறைவிடமாக இருக்கும் அந்த பேச்சை எனக்கு கொடுத்தாயே அப்படிங்கிற. ஏன்னா இந்த மனம் நம்மள அந்த பொறிகள் எல்லாமா சேர்ந்து அந்த வழியில நம்ம இழுத்துடும். இந்த உலகத்துல கண்ணு ஒன்ன பார்த்து ஆசைப்படுறது, இல்ல ஏதாவது ஒண்ணு மூக்கு ஒண்ணு நுகர்றது, ஏதாவது எதுனாலும் நம்மள இந்த ஐம்பொறிகளும் நம்மள அந்த வழிக்கு மனத்தோட சேர்ந்து ஆட்பட்டு நம்மள அங்க இழுத்துடும். அப்ப இந்த மனம் பொறி வழி போகாமல், அதை நாம அந்த வழியில செல்லாமல் விரதங்களால உண்டி சுருக்கி, கோடை கண் காலத்துல எங்க பண்ணுவோம்? வெயில்ல போய் நிக்கிறது, குளிர்காலத்துல பனி நீர்நிலை எல்லாவற்றிலும் நிற்கிறது. மார்கழியில அந்த குளிர்ல போய் ஆற்றங்கரையில போய் குளிப்பா, கோடை காலத்துல அந்த வெயில்ல நிக்கணும். இதெல்லாம் தான் இந்த செயல்களை எல்லாம் மேற்கொண்டு அதனால நிறைய துன்பங்கள் வரும். இந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு பிறருக்கு நாம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் இத்தனையே நான் ஒண்ணு கூட செய்யலையே, ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் போதே நீ எனக்கு அருள் செய்தாயே, இது ரொம்ப வியப்புடையதாக இருக்கின்றது அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப வியந்து சொல்றார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படிங்கிறார். எப்பேற்பட்டது நீ என்னை ஆட்கொண்டு இருக்கிறாயே முருகா அப்படின்னு சொல்றார். என்றும் இளமையானவன், கௌமார பருவத்தை உடையவன் முருகன். இது எனக்கு வியப்பா இருக்கின்றது, நான் ஒண்ணுமே செய்யாம என்னை இப்படி ஆட்கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்ற. அப்ப தவம் சற்றும் இயற்றியே அறியாத அடியேனுக்கு இந்த குமாரன் உலகமாகிய சேற்று நின்றும் நீங்கும் வழிகாட்டிய தன்மை மிக ஆச்சரியம் அப்படின்னு வியந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு அருணகிரியார். ஒவ்வொரு பாடலுமே நம்மளுக்கு அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே இந்த தேன் துளியில நம்ம மூழ்க வைக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய வார்த்தை, தமிழ் வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப அனுபவிக்கலாம். இந்த ஒவ்வொரு மலராக அனுபவிக்கும் போது அந்த மாலை பூர்த்தி பெறும்போது நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அழகான மாலை
அலங்காரமா பண்ணி பார்த்திருக்காரு அருணகிரியார். முருகனுக்கு எப்பேற்பட்ட மாலைகளை கொடுத்து மலர்களையால் தொடுத்து, இந்த மலர்களும் வாடாத மலர்கள், பாக்களாலான மலர்களால ஒரு பாமாலையாக ஒரு பூமாலையாக அதை தொடுத்து முருகனுக்கு அணிவித்து அழகு பார்த்திருக்கிறார், அலங்காரம் செய்து பார்த்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நமக்கு இந்த கந்தர் அலங்காரம் படிப்பதற்குரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது முருகன் அருளால தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி அவன் ஏதோ கொஞ்சம் ஒரு நம்ம கொஞ்சம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால இந்த கந்தர் அலங்காரமும் நம்மளுக்கு அனுபவிக்க கிடைச்சிருக்கு. முருகன் இன்னும் இந்த எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நம்மளையும் அவர் ஆட்கொள்ளட்டும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை அப்படின்னு அவரும் நம்மளை ஆட்கொள்ளட்டும்னு வேண்டிக் கொள்வோம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.